நாளிலையும் நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக்கலாம். 2 நாளாகமும் 5வது அதிகாரம் 14வது வசனம். நல்லா கவனிங்க. இந்த பின்மாறி அபிஷேகத்தை கர்த்தர் நம்முடைய தேசத்தில் தரணும் என்று விரும்புகிறார். ஆமீன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ 2 நாளாகமும் 5:14வது வசனத்தை படிக்கலாமா? கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை என்ன செய்ததா? நிரப்பிற்று. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்தா? கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை என்ன செஞ்சதா? நிரப்பிற்று. அந்த கர்த்தருடைய மகிமை தேவாலயத்தை நிரப்பின உடனே இன்னொன்று நடந்திருக்கு பாருங்க. 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 3வது வசனம். நல்ல கவனிங்க. கர்த்தருடைய மகிமை இந்த ஆலயத்தில் நிரப்பின உடனே எல்லாம் கவனிங்க, எல்லா ஜனங்களும் அதை பார்க்குறாங்களாம். என்னடா இந்த ஆலயத்தை இந்த சாலமோன் கட்டினானே, தாவீது அவனுடைய ராஜ்ய பரத்தில் வந்த உடனே எப்படியாவது தேவனுக்கு ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும், அவர் ஒரு வாசஸ்தலத்தில் கூடாரத்தில் இருக்கிறாரு, கட்டணும் சொல்லிகிட்டே இருந்துருக்கான். அதுக்காக தான் நம்ம யுத்தம் பண்ணுறோம். அதுக்காக தான் நம்ம யுத்தம் பண்ணும்போது அதில் வர்ற எல்லாத்தையும் அந்த கொள்ளை அந்த இது வருகிற அந்த தங்கங்கள் எல்லாத்தையும் சேகரித்து வைக்கிறோம். அதை அவன் கட்டலாம் முடிவு பண்ணும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மகன் கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவங்க மகன் கட்ட ஆரம்பிக்கிறார். கட்டும்போது எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? எதுக்கு இவ்வளோ செலவு பண்ணுறாரு, இவ்வளோ பண்ணுறாரு அப்படிலாம் எதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நிறைய வார்த்தைகள் வரும். ஆனால் பிரம்மாண்டமாக கட்டி முடிச்சிட்டார். யார்? சாலமோன். கட்டி முடித்த உடனே அந்த இடத்துல அவர் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? கர்த்தருடைய மகிமை இருக்கணும். ராமன் சொல்லுங்க. அதே பிரகாரமாக கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி கொண்டாங்க. இது தேவனுடைய சித்தம், இது தேவனுடைய சித்தம், இது தேவன் இருதயத்தில் இருந்த அந்த சித்தம் நடந்தது என்று எல்லாம் கை தட்டி கூச்சல், எவ்வளோ ஒரு சந்தோஷம். அப்படி பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அந்த தேவனுடைய ஆலயம் என்ன நிலைமையில் போனது தெரியுமா? அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், படிங்க, எல்லோரும் கவனிக்கணும். 25 2 நாளாகமும் 25வது அதிகாரம் 9வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். அக்கினி இறங்குகிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் கண்டபோது அதுக்கு அடுத்தது படிங்கல்ல. அப்பொழுது ராஜாவும் கர்த்தருடைய என்ன செலுத்தாங்களா? செலுத்தினார்கள். அடுத்தது படிங்க. ராஜாவாகிய சாலமோன் எத்தனை பண்ணிட்டானா? படிங்க அடுத்தது. புரியல. படிங்க. சரி, இப்போ இதை எடுத்துங்க. 2 ராஜாக்கள் எடுத்துங்க. 25:9 படிங்கல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த கர்த்தருடைய ஆலயத்தை எல்லாம் பார்த்து கை தட்டினாங்க, பாடினாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. இப்போ அந்த ஆலயம் என்ன பண்ணப்பட்டது தான்? அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது. 2வது நடந்தது படிங்கல்ல. 10வது வசனம். அதாவது அலங்கங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டதா? இடிக்கப்பட்டது. 11வது வசனத்தை படி. அப்போ பாருங்கள், அங்கே இருந்த மக்கள் எல்லாம் சிறைக்கு கைதியாக அடிமையாக இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிட்டான். சிறைப்படுத்தப்பட்டது. நல்லா ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன்? மகிமையாக இருந்த தேவாலயம், ஜனங்கள்லாம் பார்த்து கை தட்டினது. கர்த்தருடைய மகிமையை கண்ணால் பார்த்தாங்க, தச்சுரூபமாக பார்த்தாங்க.
அந்த ஆலயம் இன்றைக்கி எப்படி இருக்கா? எரிக்கப்பட்டுருச்சு, அக்கினினால் சுட்டெரிக்கப்பட்டது, அலங்கங்கள்லாம் இடிக்கப்பட்டுருச்சு, அங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் சிறைப்பட்டு கொண்டு போகப்பட்டாங்க. அடுத்தது படிங்கல்ல. ஆமாம், நல்ல கவனிக்க பாருங்க. ஒரு அடிமை போல் வாழ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை கர்த்தர் விடுதலை பண்ணி எங்கே கூட்டு வந்தார்? பாலும் தேன் ஓடுகிற தேசத்துக்கு கூட்டு வந்து நல்லா வச்சிருந்தார். ஆனால் இன்றைக்கி மறுபடியும் அடிமைக்குள்ளே போய்விட்டாங்க. இந்த நாள் நடக்கிற காரணம் என்ன? ஏன் இப்படி நடந்தது? ஏன் நல்லா தானே இருந்தது இது? அப்படி நடக்க காரணம் என்ன? இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் இதோடு ஒத்து நீங்கள் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடக்கத்தில் நல்ல உயர்ந்த இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருந்தார். நீங்கள் நல்ல நிலைமையில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருப்பார். எல்லோரும் பார்த்து அதிசயம், இவங்க எவ்வளோ நல்லபடியாக கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, கைத்தட்டி இருப்பாங்க, பாடியிருப்பாங்க. உன் பிள்ளைகளை குறித்து பெருமையாக பேசியிருப்பாங்க, உங்களுடைய வீட்டை குறித்து என்ன பெருமையாக பேசுவாங்க. ஆனால் இப்போ என்ன நிலைமையில் இருக்குன்றதோ இதோடு ஒத்து வச்சு பார்க்கணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யலை, இன்னும் கர்த்தர் எனக்கு ஒரு அதிசயம் செய்யலை, நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் இவ்வளத்துக்கு காரணம் ஒன்றே ஒன்று, அன்னைக்கு அவங்க வீட்டு மேலே அந்த ஆலயத்தின் மேலே இருந்த மகிமை விலகின போது ஏற்பட்ட பாதிப்புகள். அதே போல தான் நீங்கள் நினைக்கிறீங்க, எங்களுக்கு யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. இல்லை, பக்கத்தில் பசங்க இல்லை, மகிமை இருக்கிற வரைக்கும் ஒருத்தனையும் உன்னை தொட முடியாது. நான் இன்னைக்கு எழுதி தருவேன், தேவ மகிமை உன் குடும்பத்தில் இருக்கிற வரைக்கும் எந்த சத்துரும் உங்களை மேற்கொள்ள முடியாது, எந்த வல்லமையும் உங்களை மேற்கொள்ள முடியாது. என் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? எத்தனை பேர் அதை நம்புறீங்க? அல்லேலூயா. மகிமை விலகியது தான் இன்றைக்கி நம்முடைய குடும்பத்தில். நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க நம்மளாலே கண்டுபிடிக்க முடியல. ஒருத்தர் ஆண்டவருக்கு அவ்வளோ பயபக்தியாக இருப்பார், நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஜெபிப்பார், எப்பவுமே ஜெபந்தான் அவர் வாழ்க்கையில். ஒரு நாள் அவங்களுடைய மகள் உடம்பு முடியல, கூட்டு வந்திருக்கார். அன்றைக்கி பார்த்து நான் இங்கே இல்லை சொல்லிட்டாங்க, எங்கள் பிரதர் இல்லைன்ட்டு. நேராக அங்கே இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருக்கார் போது, அங்கேயும் இல்லை. எங்கே தான் போனார்? அப்படி பார்த்தா நான் இங்கே தான் இருக்கேன். நேராக வந்தார், என் பொண்ணுக்காக ஜெபிங்க. ஜெபம் பண்ணால் அது ஆடி கீழே விழுது, எழுந்து ஆட்டோமேட்டிக்காக எழுந்து நிற்குது. உனக்கு ஒன்று பேய் பிடிச்சிருக்கு தெரியுமானது? தெரியுது அப்படின்னு. பேய் அதுக்கு ஈஸியாக நினைக்குது. நல்லா புரியுது. பேய் ஈஸி பொழுது. பேய் இப்போ நிறைய பேர் பேய் கூட தான் ஃப்ரெண்டாக இருக்கிறான், வேறு யாருடைய ஃப்ரெண்டாகவே இல்லை. அது சொல்லு ஈஸியாக இருக்குப்பா. வச்சு ஜெபம் பண்ணி விட்டு அது பார்த்தா 3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கான் சூசைட் பண்ணுறதுக்கு. ஆனால் பண்ணாமல் ஏதோ நடந்துருச்சா, உட்காந்துருச்சான். நான் கேட்டேன், உன்னை யாருமா சூசைட் பண்ண சொல்லி? எனக்கு பிடிக்காத குரூப்பில் சேர்த்துட்டாங்களாம் காலேஜில். பிடிக்காத குரூப்பில் சேர்த்ததுக்கும் நீ சாவுறதுக்கும் என்ன, ரெண்டும் ஒன்று தானே. என்னது நல்ல ஒன்று படிக்கலன்ட்டு வெளியே வரணும், அது ஏன் நீ சாவுற? புரியலையாங்க? எப்படி இருக்கு? ஆண்டவர் நல்ல தேடுற பொண்ணு தான், நல்லா விளங்குறோம். எத்தனை பேர் புரியுதா? அப்போ நல்ல பக்தியாக இருக்குது. என்ன நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படல? அந்த குடும்பத்தில் ஏன் பிள்ளைங்க சிறைப்பட்டு போகுது? அப்புறம் கூப்பிட்டு நிறைய ஆலோசனை கொடுத்தேன். அந்த அம்மா என்கிட்ட வந்துச்சு, போய் அடுத்த வாரம் உன்னை வரணும் வந்துச்சு. அந்த பொண்ணு ஜெபம் பண்ணி விட்டா, நல்லா ஆயிடுச்சு. அப்போ சொன்னேன், வீட்டில் போய் என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. அவங்க அப்பா ஒரு எலக்ட்ரிஷியன் வேலை, இப்போ கூலிக்கு தான் வேலைக்கு போகிறார். அவங்க தம்பி அவனும் ஒரு காலேஜ் போகிறான். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்களை சாத்தான் சிறைப்பிடிக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இதெல்லாம் காரணம் என்ன? அவங்க நல்லா தானே ஜெபிக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் எல்லா மதத்துலேயும் ஜெபம் பண்ணுறாங்க, பக்கத்தில் கேட்க சொல்லுங்கள்.
பக்கத்தில் கை குத்து. எல்லா மதத்திலும் ஜெபிக்கிறாங்க. என்னங்க, உங்களை விட மசூதியில் நிறைய வெட்டி ஓதுறாங்களே, எல்லா இடத்துலையும் ஜெபம் இருக்கு. ஆனால் பிரசன்னம் உள்ள ஜெபம் இருக்கா? பக்கத்தில் கை கொடுங்க. உன் ஜெபத்தில் பிரசன்னம் இருக்கா கேளுங்க. இன்னும் எல்லாம் என்னையே பார்த்தா எப்படி பிரசன்னம் இருக்கா? உன் ஜெபம் நீ முழங்கால் போட்டா அந்த இடத்துல தேவ பிரசன்னம் வெளிப்படணும். அதுதான் எல்லா ஜெபத்தை விட நம்ம மதத்தில் ஒரு பெரிய ஜெபம். மதம்லாம் சொல்லக்கூடாது, இது ஒரு மார்க்கம். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஜெபத்தில் மட்டும்தான் தேவ பிரசன்னம் வருது. மிச்ச ஜெபம் எல்லாம் கேட்கப்படும், சொல்லப்படும். ஆனால் கிறிஸ்டினில் மட்டும்தான் அந்த பிரசன்னம் வருது. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் தேவ மகிமை இருக்கா இல்லையா? அது விலகிருச்சோ? ஏன் நம்ம குடும்பத்தில் மட்டும் அழிவு வருது? நம்ம குடும்பத்தில் மட்டும் ஏன் கடன் பிரச்சனை, போராட்டங்கள் வருது? நம்ம குடும்பத்தில் மட்டும் மரண ஓலைகள் வர காரணம் என்ன? இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் பார்த்து நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் எல்லாத்தையும் பார்த்து நடக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கணும். இயேசு கூட பேசிட்டு இருந்தாலே பாதி கிறிஸ்தவனுக்கு இயேசு தான் பேசுகிறாரே தெரில. ஏன் பயம்? அன்றைக்கி இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து எல்லோரும் காட்சி அளிக்கிறார். இவன் கூடயே தான் பேசிக்கிட்டு வராரு. ஆனால் அவனால் பார்க்க முடியல. உடனே ஆண்டவர் அவன் கண்களை என்ன செஞ்சாரா? திறந்தார். பக்கத்தில் கையை கொடுத்து எல்லாம் சொன்ன, கொஞ்சம் என் கண்ணை திறங்க ஆண்டவரே கேளுங்க. என்ன செய்யுங்க? கண்ணை திறங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. அன்றைக்கி அவன் கண்ணை திறக்கிறார். ஜெபிக்கிறனா பேசுகிற ஆண்டவரோடு பேசுகிறது தான் ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை விட்டுறக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் குடும்பம், நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய தொழில் வியாபாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரணும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லபடியாக உயர்த்தப்படணும்னா அதுக்கு ஒரே வழி, அவருடைய மகிமை உங்கள் மேலே இருக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து சொல்லுங்கள், மகிமை நமக்கு வேணும். எல்லாம் சொல்லுங்கள், மகிமை நமக்கு. சொல்லுங்கள், நம்ம மகிமை வேணும். அல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்கள் பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பிள்ளைகளை தூக்கி கர்த்தர் நிறுத்துவார். உங்கள் தொழில் வியாபாரத்தை இந்த ஜெபத்துக்கு பிறகு அது உயிர் பெற்று எழும்பும், அது உயிர் அடையும். எதெல்லாம் செத்து போனதோ அதை உயிர்ப்பிக்கிற அந்த மகிமை வெளிப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்க. என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. அது எப்படி நடக்கும்? அதற்கு தேவன் இந்த நாள் ஏற்படுத்தியிருக்கிறார். எசேக்கியேல் 37:14 வசனம். 37:14. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நிறைய பேர் குழப்பத்தோடு தான் இருக்கிறீங்க. பைபிளும் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சர்ச்சைக்கு போகிறீங்க. ஆனால் ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் தான் நிறைய பேர் இருக்கிறீங்க. கர்த்தர் எங்கள் கூட இருக்காரா? கர்த்தர் இந்த தடவையாவது எங்களை கர்த்தர் எழுப்பிடுவாரா? எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படி நமக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க. பலர் நினைக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கி நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கர்த்தர் இந்த பூமியில் உங்களை உயர்த்தி வைப்பதை நீங்கள் அறிந்து கொள்ள போகிறீங்க. நீங்கள் இது வரைக்கும் அறிந்து கொண்டீங்க நிறைய விஷயங்கள். இந்த மாதமாவது நடக்குமா? நடக்கலை. சரி, அடுத்த மாதமாக நடக்குமா? இப்படியே யோசித்து காலங்கள் தான் உருண்டு ஓடி போயிருக்கு. ஆனால் நடக்கலை. இதனால் நம்மளுக்குள்ளே என்ன நடந்துருச்சு? இப்படி தான் நம்ம லைஃப். ஆமென் சொல்லுங்கள். இப்படி தான் இருக்கும் போல் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஆவியை நான் என்ன செய்வேன்? எல்லாம் சொல்லுங்கள், என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார்னா நீங்கள் உயிரடைய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் எதை குறித்து கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்கிற ஒரே ஜெபம், உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைங்கப்பா. என்ன சொல்லுங்கள்? உம்முடைய ஆவியை எங்களுக்குள்ளே வைங்க.
இந்த ஆவி உள்ளே வந்துட்டார்னால கர்த்தர் உங்களை உயிரடைய பண்ணிடுவார். அவர் சாதாரண தேவன் அல்ல. சரி, அவர் உள்ளே வந்து உங்களுக்குள்ளே ஏன் ஆவியை வைக்கணும்? நீங்கள் உயிர் அடைஞ்சு என்ன பண்ண போகிறீங்க? நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பெற்றுக்கொண்டவொடனே அந்த அபிஷேகத்தை பெற்றுட்டோம்பா, இதுக்கப்புறம் நம்மளும் கடவுள்ன்ட்டு போயிடுறீங்க. அடுத்தது படிக்கலாமே. அதில் 26வது வசனம் பாருங்க. நான் அவர்களை பண்ணி ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த ஒரு மனுஷனுக்கு தேவன் தம்முடைய ஆவியை வைக்கிறார்னா சுலபமாக வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. எல்லாருக்கும் அந்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் ஏங்கிட்டு இருக்காங்க பரிசுத்த ஆவியானவருக்கு. ஆனால் பாதி பேர் பெற்றுக்கொள்ளாமே இருக்கிறாங்க. பெற்றுக்கொள்ளாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டு. ஒரு ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு குடும்பத்துக்குள்ளே இறங்கி வந்துட்டா ஆண்டவர் அடுத்தது அவன் வீட்டுக்குள்ளே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிற வேலை என்ன தெரியுமா? அதில் ஒன்று தான். அதில் அவர்களை நிலைப்படுத்துவார். என்ன செய்வார்? உன் பிள்ளைகளை முதலாவது என்ன செய்வார்? நிலைப்படுத்துவார், சரிப்படுத்தி வைப்பார். உன் பிள்ளைகளை என்ன செய்வார்? சரிப்படுத்துவார். உங்கள் தொழிலை சரிப்படுத்துவார், வியாபாரத்தை சரிப்படுத்துவார். உன் குடும்பத்தில் சில நேரத்தில் சில கணவர்மார் ஒரு மாதிரியாக தான் இருப்பாங்க. சொல்லுங்கன்னது ஒரு மாதிரியாக தான். சில மனைவிமாருங்க அதுவும் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். எல்லாம் ஒன்றா இருக்காது. சொல்லுங்கன்னது. ஆனால் அந்த கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு பேசும்போது 2 மாற்றி அப்போவே எவ்வளோ பேர் வந்தாங்க தெரியுமா? எவ்வளோ பேர் வந்தாங்க? இது ஒன்று சொல்லலாம், நான் சானியா அப்பயே என்னை பிடிச்சி தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டேன். இது ஒன்று சொல்லும். இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் ஒன்றும் இல்லை, அடுத்த ஆஷிஷில் அதே சோத்தை போடுவாங்க, தின்னுட்டு போயிட்டே தான் இருக்குது லைஃபு. நான் சொல்கிற பேசுகிற பேச்சு தான் நம்மளுக்கு. ஆனால் ஆவியானவர் நமக்குள்ளே நுழைஞ்சிட்டார் வச்சுங்க, சரிப்படுத்துவார், ஸ்ட்ராங் பண்ணுவார், நிலைப்படுத்துவார். நிலைப்படுத்தணும், அதுக்கு அவர் முயற்சி செய்வார். அதுக்காகவே அவர் என்ன செய்வார்? போராடிட்டே இருக்க மாட்டார். சொல்லுவார், நான் உன்னை நிலைப்படுத்த போகிறேன், உன் குடும்பத்தை நான் சரிப்படுத்த போகிறேன், உன் பிள்ளையை நான் சரிப்படுத்த போகிறேன், இதை சரிப்படுத்து, உன்னை சரிப்படுத்து அப்படின்னா. என் கூட ஒருத்தர் ஊழியத்துக்கு வந்துகிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய பிள்ளைங்க ஒன்றும் சரியில்லை. ஆனால் என் கூட உற்சாகமாக வருவாங்க. நான் போய் ஊழியெல்லாம் பண்ணிட்டு வரேன். இப்படி பண்ணிட்டு வந்துடுறேன். என்கிட்ட வந்தார், பாருங்கள் உங்கள் கூட வந்தேன், இன்னும் பாருங்கள் அப்படி இப்படி பிள்ளைங்கள்லாம் பாருங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பண்ணேன். அப்படியே அவரை பார்த்தேன். அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டு நான் சொல்கிறத இனிமேல் செய்யணுன்னே. என்னது? இனி செய்யணும். அவர் அப்படியே என்னை பார்த்தார், என்ன செய்யணும்? அந்த கூட்டம் நடக்குது, நீ 3000 ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு. நான் இதை தான் சொன்னேன், உண்மையை இதை தான் சொன்னேன். அவர் என் கூட சேர்ந்து ஊழியம் செய்வார். அவரே டிக்கெட் போட்டுலாம் வருவார். அவருக்கே 3000 4000 ஆயிரும், எனக்கு தெரியும். ஆனால் நீ கொடுப்பான்னே. இப்படிதான் கொடுத்து தான் ஒன்று. அப்படியா? அவர்கிட்ட பணம் மட்டும் கேட்கக்கூடாது, ஃபீல் ஆயிடுவார். என்ன எவ்வளோனா கேளுங்க தர, உன்னை வச்சு ஒன்றும் இல்லை, நிறைய கூட நில்லாம். புரிதா புரியலையா? ஆனால் அதான் சொல்கிறான்னா, பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து அந்த வசனம் தெரியுமா? தெரியும். பட்சிக்கிறவன் இடத்துலேருந்து பிடிங்க, தின்றவங்கிட்டேருந்து பிடிங்கிறவர். நல்லா புரிதா புரியலையா? அந்த மனுஷன் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை ஒன்றுமே இல்லாமல் மாற்றிட்டார் கர்த்தர். ஆனஸ்டர் நைட்டு என்னப்பா நடக்குது, என்ன எனக்கே புரியல. நான் அப்போ தான் யோசித்தேன். சிலர் இடத்துல சிலர் கேட்பாங்க, சிலர் இதில் சிலரை கேட்பார். சிலர்கிட்ட காணிக்க கொடு, சிலருக்கு நீ வாங்குவார். வித்தியாசமாக ஆண்டவர் செயல்படுவார். நல்லா புரியுதா புரியலையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. அப்போ ஆண்டவர் ஒருத்தரை நிலைப்படுத்தணும் விரும்புவார். நான் உன்னை நிலைப்படுத்த போகிறேன். நான் இன்றைக்கி சொல்கிறேன், உன் குடும்பம் நிலைப்படுத்தி கட்டப்படுகிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க.
எல்லாம் சொல்லுங்கள். ஒரு பக்கத்தில் கையை கொடுங்க. நல்லா போயிட்டுருக்க நேரத்தில் தூங்கிடாதீங்க. அவர் பிரதரே உற்சாகமாக இன்றைக்கி தான் நல்லா ஏதோ பேசுகிறாரு. சொல்லுங்கள், உற்சாகமாக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அவர் நிலைப்படுத்தி அடுத்தது அவர் என்ன செய்கிறாரு? அவர்களை வர்த்திக்க பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுங்க. அவர்களை உயர்த்தணுன்ட்டு ஆசைப்படுறாரு. நீங்கள் இருக்கிறது இப்போ விட பல மடங்கு உங்களை அவர் வர்த்திக்க பண்ணணுன்ட்டு முடிவு பண்ணியிருக்கிறார். அதுக்குத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிறது. இதுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்ததின் நோக்கமே அவர் உங்களுக்குள்ள உங்களை நிலைப்படுத்தி உங்களை வர்த்திக்க பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இன்னைக்கு கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்கள் மேலே வைக்க போகிறார். அன்றைக்கி அவங்க மகிமையை என்ன செஞ்சாங்க? அந்த எருசலேம் தேவாலய மகிமை அவங்கள விட்டு விலகிருச்சு. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க, மகிமை இருக்கிறதும் இருக்காமல் போகிறதும் யார்கிட்ட இருக்குது? உங்ககிட்டயா? சரி, தப்பு. கடவுள்கிட்ட தான் இருக்குது. மகிமை உங்கள் மேலே வைக்கிறதும் எடுத்துக்கிறதும் அவர் தான் உரிமை. நல்லா புரிஞ்சுக்கிங்க, நல்லா வேலைங்க. அப்போ மகிமை யார் மேலே வைக்கணுன்ட்டு கர்த்தர் ஒரு முடிவு பண்ணுவார். வாசிக்கலாம் என்னோடு 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 2 நாளாகமும் 7. சாலமோன் ஜெபம் பண்ணி முடித்த போதே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி பட்சித்தது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. மகிமை யார் மேலே வரும்னா முதல் ஜெபிக்கிற மனிதனாக இருக்கணும். பக்கத்தில் கையை கொடுத்து கேளுங்க. முதல் நீ ஜெபிக்கிற மனிதனாக மாறணும். ஜெபிக்கிற அது எப்படி என்ன பாரு, வர்றது லேட்டு. பக்கத்தில் கையை கொடுத்து ஜெபிக்கிற சொல்லுங்கன்னது ஜெபம் பண்ணணும். சிலர் சொல்லுவான், எங்கள் இதில் ஒரு தம்பி இருக்கான், இன்றைக்கி வேலைக்கு போயிருக்கான், அவன் கூட நான் செவ்வாய்க்கிழமை பட்ட பாடு, நான் போயிடுற இந்த ஊழியத்தை விட்டுன்ட்டேன். அவனை ஜெபிக்க வைக்கிறதுக்குள்ளே உண்மையிலே என் பையனே ஒரு அடி அடித்தா ஜெபம் பண்ணிடுவான். அவன் ஜெபமே பண்ண. ஆனால் பைபிளை திறந்தா 300 வசனம் படிக்கிறாங்க. நான் கூப்பிட்டுட்டேன், இதுக்கப்புறம் நீ பைபிளை கம்மி பண்ணு, ஜெபம் பண்ணு, அப்படி தான் சொல்லி கொடுத்தேன். நீ ஜெபம் பண்ணு, ஃபஸ்ட்டு கர்த்தரோடு ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிறவங்கள பரலோகம் பார்த்துட்டே இருக்கும். என்ன செய்ய நான் சொல்கிறேன் கவனிங்க, பார்த்துட்டே இருக்கும். அதனால தான் ஜெபத்தை மட்டும் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறக்கூடாது. ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்கள பார்த்தோன்னே ஆவியானவர் சொல்வார், நீ நல்லா ஜெபிக்கிற, இப்போ உனக்கு மிக முக்கியம், நீ ஜெபிக்கிறல்ல, என் அக்கினியை தரேன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்? அக்கினியை கொடுப்பார். இந்த அக்கினி உன் மேலே வந்தால் தான் மகிமையை கொடுப்பாங்க. அக்கினி இல்லைன்னா மகிமை எப்படி கொடுப்பாங்க? நல்லா புரியுதா புரியலையா? ஏதாவது கேளுங்க, விளங்குதா விளங்க இல்லையா? அக்கினி எதுக்கு? அக்கினி எதுக்கு வரணும்? இதுதான் முக்கியம். அக்கினி ஒரு மனுஷன் மேலே வந்துருச்சுன்னா 4 மணிக்கு ப்ரேயர்னா அவன் 3:55 உள்ளே இருப்பான். எத்தனை மணிக்கு இருப்பான்? இப்போ நீங்கள் லேட்டாக வந்தவங்களுக்கு நான் திட்டலை, ஒன்றுமே செய்யலை, நான் உங்களெல்லாம் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், அக்கினி இல்லாத இடத்துல தான் ஜனங்கள் குந்தி குந்தி நடப்பார்கள். 2 நினைவாக இருப்பாங்களாம். எப்படி இருப்பாங்களா? 2 நினைவாக இருப்பாங்களாம். அதைத்தான் எலியா கேட்குறான், எந்த மட்டும் 2 நினைவாக இருப்பீர்கள், ஒன்று அப்படி தான் பேசினார். நல்லா புரிஞ்சு கொள்ளணும், எது வரைக்கும் இப்படி இருப்பீங்க. அப்போ ஒரு அக்னி ஒருத்தனுக்குள்ளே வந்துருச்சுன்னா அவன் கர்த்தரை தேடுறதுக்கு பயப்படுவான். அவன் கர்த்தரோடு இருக்க ரொம்ப பிரயாசப்படுவான், ஜெபிப்பான், தேவனுக்காக ஏதாவது ஒன்று செய்வான். அந்த அக்கினி வந்தால் தான் அவனால் செய்ய முடியும். நிறைய பேர் வருவாங்க இந்த ஊழியத்தில், விடுதலை பெற்றவங்க, அற்புதம் பெற்றவங்களாம் வந்து என்கிட்ட நான் எப்படியாவது வரேன். நான் நிறைய பேர் சேர்க்கவே மாட்டேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, இவ்வளோ பேர் எல்லாரையும் சேர்த்துக்கிறாங்க, நீ மட்டும் சேர்க்கவே மாட்டேன்.
உன்னை வச்சுக்கிட்டா ஏன் அக்னியும் போயிடும். சொல்லுங்க, என்னது விலங்குதான் விலங்கு இல்லையா? அக்னி ஒருத்தன் மேலே அதாவது ஊழியத்தில் அக்னியாக இருந்தால் தான் மகிமை வெளிப்படும். இப்போ என் கூட இருக்கிற தம்பிங்களெல்லாம் கர்த்தரை இணைச்சது. என்னது? ஆமாம், அவனுல இந்த வாட்டி ஒரு இடம் நாங்கள் ஜெபிக்க போயிருந்தோம். கிளம்பணும் அங்கேருந்து போகும்போதே நல்ல ஒரு ஹோட்டலில் வாங்கி கொடுத்துட்டேன். நல்லா வயிறார சாப்பிட்ருங்க, பிரச்சனை வரக்கூடாது. நம்ம பசங்களும் நல்ல பசங்க, சாப்பாடு போட்டாங்கன்னா கரெக்டாக சாப்பிட்ருவானுங்க. போட்டானுங்க, பில்லு வந்துச்சு, அப்படியே சிரிச்சுக்கிட்டே கிளம்பி வந்துட்டோம். அங்கே போன காலையில் நைட்டு தான் 10 மணிக்கு சாப்பிட்டானுங்க. உண்மையிலே நல்ல ஜபம் பண்ணி நல்லா செஞ்சு தாக்கு பிடிக்கிறாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ எப்படி இதெல்லாம் நடக்குது? நல்ல பிடிங்க. அந்த அக்கினி இருந்தால் நடப்பான், அந்த அக்கினி இருந்தால் கீழ்ப்படிவான், அந்த அக்கினி அவன் மேலே இருந்தால் சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்பாங்க. அதுதான் அக்கினி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் முதல் அக்கினி இறங்கினதான். அந்த படிங்க 7:1 மறுபடியும். விட்டுருங்க. அப்போ அக்னி வரணும். நம்ம வீட்டுக்குள்ளே அக்னி வந்தால் தான். உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க ஜெபிக்கலை, உங்கள் ஒய்ஃப் ஜெபிக்கலை, உங்கள் கணவன் ஜெபிக்கலை, புலம்பிக்கிட்டு திட்டிக்கிட்டு கிடக்குது, இதோடு விட்டுறணும். ஆமென் சொல்லுங்க. நான் அக்னியில் நான் நிரம்ப போகிறேன். அக்னி இறங்கி வரும் பொழுது எல்லாத்தையும் என்ன செஞ்சுதான், என்ன பண்ணிச்சான்? நக்கி போட்டு தாங்க எலியாவுடைய பலிபீடத்தை. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த அக்னி நீங்கள் இறங்கி வந்துருச்சுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுத்துருவார். அக்னி இருக்கிற இடத்துல நான் இன்றைக்கி சொல்கிறேன், எந்த சத்துருவும் தொட முடியாது. எந்த மந்திரத்தின் கிரிகள், விக்கிரகத்தின் வல்லமை, சர்பத்தின் ஆவி எங்களுக்கு விரோதமாக திரும்ப ஒன்றுமே தொடாதுங்க. ஏன்னா அந்த அக்கினி பாதுகாக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாங்க. இஸ்ரவேல் மேல் எகிப்து தேசத்திலிருந்து வரும்போது அவங்கள அக்கினி காத்ததா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தொடக்கத்தில் பாதுகாத்துட்டே வந்துச்சு. நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டுக்கவே இல்லை, விட்டுட்டார் கானான் தேசத்தில். அப்போ அக்கினியை பார்த்தாரு. என்னங்க அக்கினி பார்த்தாங்களா? இல்லை. தொடக்கத்தில் வளராமல் ரட்சிக்கப்பட்ட புதுசில் இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கூட இருந்து நடத்திட்டு இருப்பார். ஆனால் ரட்சிக்கப்பட்டு 3 வருஷம் 4 வருஷம் சொல்லுங்க, என்ன பல வருஷம் அப்படியே மங்குனி மாதிரி இருந்துச்சு வச்சிங்கன்னா அதை அப்படியே போட்டு உட்கார் அப்படின்ட்டுருவார். புரிகிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க, புரியாதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ தெளிவாக தான் இருக்கிறேன். அப்போ லைஃப்பில் நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் மேலே அக்கினி வரணும். நான் சொல்கிறேன்ல பிரசன்னன்றேன்னு, அந்த பிரசன்னம் அக்கினியாக உங்கள் மேலே இறங்கும் பொழுது அந்த அக்கினியிலிருந்து கர்த்தர் வெளிப்படுவார். அந்த அக்கினி தான் மகிமையாக வெளிப்படும். உங்களுக்கு அது மகிமை, வெளி ஆட்களுக்கு அது அக்கினியாக தெரியும். மோசே மலை மேலே போய் ஏறி நின்று பார்த்தா அக்னி சோலை எரிந்து கொண்டு இருந்துதான். ஆனால் இவன் மகிமைக்குள்ளே இருந்தான். நான் சொல்கிறது எத்தனை பேர் விளங்குது? உங்கள் ஜெபம் இனி அக்கினியாய் மாறணும். அக்கினி வந்துட்டால் உங்களுடைய சுயம், உங்களுடைய என்ன சொல்கிறது பெருமை, அந்த இடத்துல நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஜாதியை பற்றி பேச மாட்டீங்க, பணத்தை பற்றி பேச மாட்டீங்க, பெரியவன் சின்னவன் அதெல்லாம் பேச மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை மகிமையாய் நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெறும் பொழுது, அவர் வரும் பொழுது அக்கினியாக தான் வருவாராம். அதனால தான் பெந்தேகோஸ் நாள் எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது எல்லோரும் தாகத்தோடு இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளணுட்டு. எத்தனை நாள்? ஒரு 10 நாள் காத்திருந்தாங்களாம். 10 நாள் பரிசுத்த ஆவியானவருக்காக 10 நாள் ஒரு பொறுமையை கற்றுக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஒருவரை பெற்றுக்கொள்வது நீங்கள் சுலபம் நினைக்கக்கூடாது. நீ எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கிறேன்ட்டு பார்க்கணும், எவ்வளோ நேரம் நீ செலவிட்டு அவரை பெற்றுக்கொண்டேன்ட்டு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும் உன் குடும்பத்தின் மேலே நிழலிட ஆரம்பித்துட்டார்னா இனி உனக்கு மேன்மையும் உயர்வையும் தான் தருவாரே தவிர வேறு ஒன்றும் உங்களுக்கு சேதாரமே வராதுங்க. அந்த மகிமையின் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்.
எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டவரை உம்முடைய அக்கினியை என் மேலே வைங்கப்பா, உம்முடைய அக்கினியை மேலே வரணும். உம்முடைய அக்கினி வந்தால் தான் கர்த்தர் நம்மளை சுட்டெரித்து நமக்குள்ளே இருக்கிற வேண்டாததெல்லாம் எரித்து போட்டுருவாருங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த அக்கினி வேணும். உங்கள் ஜெபத்தில் 3 வேணும். பக்கத்தில் கேட்க சொல்லுங்கள். முதல் ஜெபத்தில் என்ன வேணும்? 3. 1 பிரசன்னம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்கள். பக்கத்தில் எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஜெபிக்க போகும்போது எல்லா மதத்தினரும் ஜெபிக்கிறான், அதுலேயும் நான் ஒருத்தன் அப்படி சொல்லுங்கள். ஆனால் நான் மட்டும் பிரசன்னத்தில் போய் ஜெபிக்கிறேன், அதை மறந்துடக்கூடாது. ஆமென். 2வது, ஆண்டவரை உம்முடைய அக்கினியை என் ஜெபத்தில் ஊற்றுங்க. ஆண்டவரை என்ன கேட்கணும்? ஜெபத்தில் கேட்கணும். ஒரு அக்கினியை ஊற்றுங்க. ஊற்றிட்ட பிறகு நீ மகிமையை கேட்கவே வேண்டாம். மகிமை உன் மேலே வந்து அமரும். கர்த்தத்தை மகிமை வைப்பார். நீங்கள் என்ன நிலைமையில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளை என்ன பண்ணுது, அதுக்கு வேண்டிய மகிமையை கர்த்தர் வைப்பார். சும்மா எல்லாத்துக்கும் நம்ம கேட்குறதுல இல்லை, அவருக்கு தெரியும் உனக்கு என்ன வேணும்ன்ட்டு. அந்த மகிமை வச்சுட்டார்னா அது ஆசீர்வாதமாக நடைபெற ஆரம்பிச்சிடும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கி அந்த மகிமையை கர்த்தர் வைக்கணும்னா நீங்கள் முதல் ஜெபிக்கிற ஆளாக மாறணும். தாகத்தோடு கேட்கணும். 2வது அக்கினியை கேட்கணும். சொல்லுங்க, என்னது? உங்கள் ஜெபத்தில் என்ன இருக்கணும்? அக்கினி காணப்படணும். ஒரு அக்கினி இருக்கணும் உங்கள் வீட்டுக்குள்ளே. அந்த அக்கினி வரணும். சிலர் சொல்லுவாங்க எனக்கு மந்திரம் செய்வனெல்லாம் பண்ணுறாங்க. அவங்களாம் ரொம்ப அதிகமாக என்ன ஜெபம் பண்ணணும்? இந்த அக்கினிக்குள்ளே தான் ஜெபிக்கணும். சிலருக்கெல்லாம் ஜாதி பெருமை, பணம் பெருமை, அவங்களாம் முதல்ல இந்த அக்கினியில் முக்கிய எடுக்கணும். சொல்லுங்கண்ணா. போட்டு 2 ஆட்டி வா வெளியே வந்து நின்று அப்படின்னு நின்னோம். திமிரு, பெருமை, ஆணம் எல்லோரும் போட்டு முக்கிய எடுக்கணும் அந்த அக்கினியில். இன்னும் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிட்டீங்க. சோத்திரம் பண்ணுங்க. அக்கினி வேணும். ஆமென் சொல்லுங்க. பாவம் செய்கிறவன் மேலெல்லாம் அக்கினி விழுந்த மாறிடுவான். அந்த அக்கினியை கத்த தரணும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு தராராம். அதை அப்படி தானே அதில் எழுதியிருக்கிறேன். 7:1 ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கினதான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று. இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய அக்கினி நம்ம மத்தியில் இறங்கி வரும். ஆமென் சொல்லுங்க. அந்த அக்கினி வரும் பொழுது இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக மந்திரம் செய்வினை பண்ணியிருந்தா அது கண்டிப்பாக அந்த ஜெபத்தில் எரிக்கப்படும், அது அழிக்கப்படும். உங்களுக்கு விரோதமாக செத்த கிரியைகள், அசுத்த ஆவி, பிசாசின் போராட்டங்கள் போராடுமானா அதையும் கர்த்தர் எரித்து போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த அக்கினி வந்து முடிந்த பிறகு ஒரு பெரிய சுகத்தை கர்த்தர் தருவார். இன்றைக்கி ஒரு 10 நிமிடம் என் கூட இணைந்து ஜெபிக்கணும். எல்லாம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. இயேசு உன்னை மாற்றுகிறார் விடுதலை ஊழியத்தின் மூலம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் பிசாசின் பிடியில் இருந்தும் பலதரப்பட்ட மக்களுக்கு இயேசு விடுதலை கொடுத்து வருகிறார். தினமும் அநேகர் நம்முடைய ஜேசுவை விடுதலை ஸ்தலத்திற்கு வந்து தேவன் கொடுக்கும் விடுதலையையும் சுகத்தையும் பெற்று செல்கிறார்கள். நமது ஜேசுவை விடுதலை ஸ்தலத்தில் காலை 9 மணி முதல் மாலை 7 மணி வரை உங்களுக்காக ஜெபிக்கவும் உங்களை விடுதலைக்குள் நடத்தவும் நமது ஊழியர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: இயேசு உன்னை மாற்றுகிறார் ஊழியம், நம்பர் 1, கக்கன் தெரு, கஸ்பாபுரம், பதுவஞ்சேரி, சேலையூர், சென்னை 126. மேலும் தொடர்பு கொள்ள 9841889948. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.